அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணங்களில் செய்யக்கூடிய பர்டிகுலர் பிராமின் மேரேஜஸில் செய்யக்கூடிய கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி செய்யக்கூடிய ஒரு மைசூர் ரசம். இந்த மைசூர் ரசத்துக்கு தக்காளி, கொத்தமல்லி அந்த மாதிரி எந்த ஐட்டமும் கிடையாது. ஏன்னா 4 வேளை நல்லா ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரணத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு ரசம் அருமையாக இருக்கும். வாங்க ஒரு மைசூர் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இங்கே துவரம்பருப்பு வச்சுட்டுருக்கேன், ஜீரகம் வச்சுட்டுருக்கேன், தனியா வச்சுருக்கேன், மிளகு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், தேங்காய் வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது கூட 2 காஞ்ச மிளகாய், ஒரு சிறு துண்டு தேங்காய். இது எல்லாத்தையும் ஹாட் வாட்டரில் 1/2 hour நான் சோக் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இந்த பொருளை தனியாக காமிச்சேன். இந்த ஆல்ரெடி இந்த பொருள்கள் அத்தனையும் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் மெஷர் பண்ணி இந்த பாத்திரத்தில் போட்டு ஹாட் வாட்டர் போட்டு சோக் பண்ணியிருக்கேன். இது ஒரு 1/2 hour சோக் ஆனால் போதும். வாங்க இந்த மைசூர் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம மைசூர் ரசத்துக்கு இந்த கரண்டி இது ஒரு 15 கிராம்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு 3 கரண்டி புளித்தண்ணி விட்டுருக்கேன், கரைச்ச புளித்தண்ணி இப்படி வச்சுங்க. நான் ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்க்குறேன், 1.5 டம்ளர். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான உப்பு. இந்த உப்பு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிக்கை வெல்லம் போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. நம்ம இங்கே ஊற வச்சு வச்சுருக்கோம்ல மிளகா, தேங்காய், தனியா, மிளகு, ஜீரகம், துவரம்பருப்பு அதை அதில் சேர்த்துருங்க. நான் இதுலேயும் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சிறு துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். ஊறும்போது வெந்நீரில் அது ஊறித்துனா கட்டி பெருங்காயம் நல்லா இருக்கும்னாலும் கட்டி பெருங்காயம் இதுலேயே சேர்த்துருக்கேன். இப்போது இதை 95% அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி விட்டு அரைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு புளித்தண்ணி கோச்சின்னு இருக்கா, புளித்தண்ணியில் இதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு கலர் நான் மிக்ஸி அலம்பி இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி அலம்பி 1 டம்ளர் தண்ணி, இன்னொரு 1 டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் தண்ணி. நல்ல காட் இருக்கு. நான் இன்னொரு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எனக்கு இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்தேன். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு தாளிப்பு, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கடாய் வைக்கிறேன். இந்த ரசத்தை பொறுத்த மட்டுக்கும் நெய்யில் தான் தாளிப்பாங்க. அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். ஆனால் எல்லாம் ஊற வச்சு சேர்த்துருக்கோம். நல்ல ஒரு கொதி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். நம்ம வச்ச நெய் நல்லா சுட்டுடுத்து நான் ஃப்ளேமாக ஸ்லோ பண்ணிட்டேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு பிஞ்சு ஜீரகம், ஒரு பிஞ்சு வெந்தயம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது அப்படியே தாளித்து சேர்த்துறேன். நம்மளோட
கல்யாணங்களில் செய்யக்கூடிய ஒரு மைசூர் ரசம். ஆக்சுவலாக அது ஒரு மருந்து. அட்டாசமாக இருக்கும். சாதத்து கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். பொதுவாக உடம்பு முடியல அப்படின்ற போது இந்த மாதிரி ரசமும் பருப்பு தொகையிலும் அதுதான் உடம்புக்கு பத்தியமாக இருக்கும். பருப்பு தொகை நெய் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த ரசத்தை தொட்டுக்கட்டு காம்பினேஷன் இந்த பருப்பு தொகை ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நம்மளோட மைசூர் ரசம் அட்டகாசமான ரெசிபி. ஆக்சுவலாக அது ஒரு மருந்து மாதிரி. 4-5 வேளை கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி இந்த ரசம் மைசூர் ரசம் உடம்புக்கு புத்துணர்ச்சியாக இருக்கும். சாப்பிட்டது நல்ல டைஜஸ்ட் ஆகும். ஸோ நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. Thanks for watching my all videos. Lakshman signing off from Lakshpojana.